மலையாளம் டைம்ல நல்ல டேஸ்டா இருக்கும்லானே. அது கொஞ்சம் சிறுசா இருக்கும். அதுனா கொஞ்சம் பருங்காயா இருக்கும். பருங்காயா இருக்கும். எவ்வளவு பலகாரத்தினாலும் இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ புருஷனைத்தான் எல்லாம் ஞாபகம் கேட்டா அதே ஒரு விரதம். பெண்கள் இருக்கக்கூடிய விரதத்தை எல்லாம் ஆம்பளையில தான் வேலை பார்க்கிட்டு இருக்கு. அப்படி சரி, சுந்தராட்சியுடைய அரண்மனையை சுத்தம் செய்து அயலாத்து பெண்கள் எல்லாம் அவையை பிடித்து மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை பிடித்து ஆமா பச்சரிசியிலே பலகாரத்தை செய்து பலகாரம் எப்படி செய்தாங்க? எப்படி செய்தாங்க? ஆட்டு உரல் போல, உரல் போல, அம்பி போல, குலவி போல கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு அரைக்க, கூட விரவு கட்டு, இப்படி எல்லா மாடல்லையும் பிடிக்காங்க. பச்சரிசியிலேயே பலகாரத்தை செய்தாங்க. எல்லாம் பச்சரிசியிலே பிடிச்சு செஞ்சு அவிச்சு ஆமா படையல் போடுறாங்க. திருவிளக்கை ஏற்றி வைத்து அம்மனுக்கு பூஜையை நடத்தி அயலாத்து பெண்கள் எல்லாம் சரி அவ செஞ்ச பலகாரத்தை அங்கனே உட்கார்ந்து சாப்பிடுதா. எல்லாம் சாமி கும்பிட்டு அரைச்சுக்கிட்டு இருக்க மிஷின் போட்டு. மணியை பார்க்க மணி 1 மணி தான் ஆகுது. ஏப்பா மணி 1 மணி தான் ஆகுது. ஏ ஆச்சியரே, ஏ சுந்தராவம்மா, அம்மா அம்மா மணி 1 மணி தான் ஆகுது. நாங்க எல்லாம் எங்க அரண்மனைக்கு போயிட்டு வரோம். சரி, நீங்க கண்ணை அசந்து உறங்கிறாதீங்க. ஆமா, சூரியன் உதிக்கும் முன்பாக சரி சொற்கர் படி எடுப்பதற்கு முன்பாக ஆமா ஆடவர்கள் எல்லாம் எந்திரிச்சு நடமாடுவதற்கு முன்னக்கூட்டி ஆமா இந்த மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு சரி நீங்க சமுத்திரத்துல கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துருங்க. ஏதோ ஒரு கங்கையில கொண்டு கரைச்சிட்டு வந்துருங்க. ஆமா ஆச்சி அயர்ந்து உறங்கிறாதீங்க ஆமா அப்படின்னு அயலாத்த பெண்கள் எல்லாம் சொல்லி கொண்டு ஆமாயா அவ அரண்மனைக்கு போனா. சரி எல்லாரும் அவங்க வேலையை பார்த்து வீட்டு போயாச்சு. சுந்தராட்சி மணியை பார்த்தா ஆமா விடியறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. மணி 1 மணி தான் ஆகுது. அதனால செத்த கண்ணை அசந்துக்கிடுவோமே, ஒரு 10 நிமிஷம் கண்ணை அசருவோம். அது பிறகு போய் கங்கையில கரைப்போம் அப்படின்னு விடிய விடிய முழிச்சதுக்கும் சரி பச்சரிசி பலகாரத்தை சாப்பிட்டதுக்கும் அரைச்சதுக்கும் முந்தி சேலைய போட்டு ஆச்சி நல்லா உறங்கிட்டான். அப்பா உரட்டை கீழே விட்டு மேலுக்கும் கேக்கு கொரட்டை அந்த அளவு கொடுதா. கண்ணை முழிச்சு பாக்கா வெள்ளி விடிஞ்சு போச்சு, சூரியன் உதயமாச்சு. சரி ஆடவர்கள் எல்லாம் நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, அயலாத்து பெண்கள் எல்லாம் என்ன சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இந்த மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் கொண்டு நம்மள கொண்டு போட சொன்னாங்களே, கொண்டு சமுத்திரத்துல கொண்டு கரைக்க சொன்னார்களே. ஆமா நாம இப்படி கண்ணு அசந்து உறங்கி விட்டோம். என்ன செய்ய அப்படின்னு ஆச்சி என்ன நினைக்கா? என்னன்னு நம்ம வயரும் ஒரு வத்தா சமுத்திரம். ஆமா என்னத்தை கொடுங்க வேண்டாம்னு சொல்லுதா? கிடையாது. காப்பிய கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேக்கு. ஆமா தண்ணிய கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேக்கு. ஆமா சாப்பாடு என்ன சாப்பாட கொடுங்களேன், அப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு தட்டு பிரியாணியை கொண்டு போய் கொடுங்க. சரி குறைய ஒரு வயது டேஸ்ட் பார்க்க சொன்னோம். அப்ப நான் சாப்பிட்டேன், வயிறு முட்டல, ஒரு குத்துதான் சாப்பிட்டேன் அப்படின்னு கொண்டான்னு வாங்கி வாங்கி சாப்பிடும். ஆமா அதே போன்றே நாமளுடைய வயரும் ஒரு வத்தாத சமுத்திரம் என்ற ஆட்சியான சுந்தராவே ஒரு நல்ல அகழ்ந்த சட்டி எடுத்தா, மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை தூக்கி வைத்தா, நல்ல நிறைய தண்ணீரை விட்டு கட்டி முட்டி இல்லாம கரைச்சா, கட்ட 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 கட்டன்னு குடிச்சா. மங்கையில ஊத்துனாலும் சரி கங்கையில ஊத்துனாலும் சரி எல்லாம் ஒரு பக்கம் தான் போட்டுட்டு ஊத்திட்டா. குளத்துக்கு போண்டா விடிஞ்சா எல்லாம் சரியா. ஆமா ஒரு ஆட்டை போயிட்டு வந்தா கங்கையில கரைச்சு விட்டுறலாம் என்ற ஆட்சியான சுந்தராவே மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை கரைத்து மகிமையோடு முழங்க அன்றைய நாள் முதலாக ஆட்சி எப்படி இருக்கின்றாளா? அவ அன்று மாதம் குளிமறந்தா அதே மாதம் சோழானா குளிமறந்தா 30 நாள் கர்ப்பமானா 30 நாள் கர்ப்பமான சுந்தராக 30 நாள் கர்ப்பமானா மாப்பிள்ளையோ
மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் என்னைக்கு கரைத்து குடித்தாலோ ஆமா அன்னையிலிருந்து ஆட்சி குடிமறந்தாள். ஏ அப்பா அப்பா 30 நாள் கர்ப்பமா இருக்கா. ஆ ஆனா ஆட்சிக்கு அது தெரியல. ஆச்சி தெரியல. வயிறு ஒரு விதமா பொசுன்னு ஊதிக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஏதோ நிறைய சாப்பிட்டேன் நினைக்க வயிறு ஊதிட்டு இருக்கு. இது என்ன காயத்தை அரைச்சு குடிச்சா சரியா போகும் என்று சுந்தராட்சியானவள் என்னடா இது என்ன என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு இந்த மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளைய குடிச்ச நாளையில இருந்து ஆமா நம்ம வயிறு ஒரு விதமா ஏத்துக்கிட்டு இருக்க வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஏத்துக்கிட்டு இருக்க. என்ன காரணம்? மருத்துவத்தை கூப்பிட்டு என்ன விவரம்னு கேட்கணும். மருத்துவத்தை கூப்பிடணும். ஆமா சரி என்று சுந்தராவு பெண்குடியானவள் மருத்துவத்தை அழைத்து எம்மா மருத்துவம் வாமா மருத்துவம் ஏண்டியம்மா ஏ மருத்துவமே ஏ மருத்துவம் இன்னமும் ஏதோ தெரியல. ஆமா அயலாத்து பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆமாய்யா அரண்மனையில அவை விரதம் இருந்தோம். ஆமா மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் வெடியதுக்கு முன்ன குட்டி கொண்டு கரைக்கிறோம்னு சொல்லிட்டு அவவா அரண்மனைக்கு போயிட்டாங்க. நான் கண்ணை அசந்து உறங்கிட்டேன். செத்தே உறங்கினேன் கண்ணை அசந்துட்டேன். என்ன செய்வதென்று தெரியாமல் மாப்பிள்ளையும் மஞ்சள் பிள்ளையும் கரைச்சு குடிச்சிட்டேன். ஆமா அத குடிச்ச நாளையில இருந்து சரி என் வயிறு ஒரு வடிய ஏத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஏத்துக்கிட்டு இருக்கம்மா. என்னன்னு கை நாடி பிடித்து பார்த்து கொஞ்சம் சொல்லம்னா கை நாடி பெரிய ஏதோ எதுக்கு வைத்தியம் இருந்தா பாரு. மருத்துவ மங்கையானவள் ஆச்சி கையை பிடித்தா கை நாடி பார்த்தா கை நாடிய பாக்கா ஆச்சிக்கு பிள்ளை நாடி துடிக்கி. ஏ அப்பா பிள்ளை நாடி டம்முன்னு துடிக்கி. எப்படி துடிக்கி? டம்முன்னு ரிட்டன் நாடி. கைய வைக்க முடியல அந்த அளவுக்கு துடிக்கி. ஆச்சிக்கு பிள்ளை நாடி துடிக்க. ஆமா ஆச்சிரே ஆச்சி ஏ அம்மா ஏ சுந்தராவு ஏ ராவம்மா நீங்க மாசமா இருக்கீங்களம்மா? மாசமா இருக்கனா? 30 நாள் முழுகாம இருக்கீங்கன்னு கைய பிடிச்சு கை நாடி பார்த்து சொன்னா. ஆமா ஏடி அம்மா ஏ மருத்துவமே ஐயர் அரண்மனையில் இருக்கிறேன் நான் இப்படி மாதம் சென்று இருந்தேன் என்று சொன்னா. ஆமாம்மோ எனக்கு என்ன அருமை உண்டு பெருமை உண்டு? என்ன உண்டு 5 மாதத்திலே எனக்கு அறிவுகளும் போடுவார்களே அம்மா. போடுவார்கள் தப்பா பேசுவார்களே 7வது மாதத்திலே எனக்கு செனை இட்லியை வச்சு போடுவாங்க. 9வது மாதத்திலே சூழ் காப்பு சூழ் வளையலிட்டு பொங்கி என்னை அழைத்து போவார்களே அம்மா. ஐயர் இருக்கையில நான் இப்படி இருந்தோம்னா எனக்கு என்ன அருமை பெருமெல்லாம் உண்டு. இப்போ நான் மாசமா இருக்கோம்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா நீ என்ன பேசுவாங்க? ஐயரு ஊர்ல இல்ல வேற ஆடவர்கள் எனக்கு பழக்கம் இல்ல. கேவலமா பேசுவார்கள். பேசுவாங்க. மனிதர்களுக்கு தான் எலும்புதலாத நாக்கு ஆண்டவன் கொடுத்திருக்காரு. அது இப்படி ஒரு காரியம் மட்டும் நடக்க தெரிஞ்சது ஊருக்குள்ள ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நல்லா பேச்சு ஓடும். அம்மா அதனாலே என்ன அந்த சுந்தராவு பெண்கொடியானவள் கண்ணீரை விடைத்தா. சரி ஆச்சி நீங்க கவலைப்படாதீங்க. மாசமா இருக்கிறது வெளியில தெரிஞ்சாதானே உங்களுக்கு கேவலம். அந்த மாசமா இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும். 10 மாசம் ஆகுது வரைக்கும் நான் உங்க கூடயே காவலுக்கு கூட இருக்க. நீங்க யாரு வந்தாலும் எந்திரிச்சு சத்தம் கொடுக்காதீங்க. யாரு உங்களை தேடி வந்தாலும் நீங்க சத்தம் கொடுக்க வேண்டாம். எந்திரிச்சு சத்தம் கொடுக்காம உட்கார்ந்துகிட்டே இருங்க. குத்துக்கால் வச்சு ஆமா ஒரு தலைவாணியை எடுத்து வயித்துல வச்சு மறைச்சு வச்சுக்கோங்க. நீங்க எந்திரிச்சாத்தானே உங்க வயிறு தெரியும். ஆமா இல்லன்னா தெரியாதுல்ல. தெரியாது அப்படின்னு மருத்துவ மங்கையானவள் சரி ஆட்சியிடத்திலே சொல்லி ஆட்சிக்கு காவலாக அமர்ந்திருக்கிறான். ஆமா 10 மாசம் முத்தும் வச்சு நீங்க குழந்தைய பெத்தெடுத்து ஆமா கொப்புல இருக்க மாட்டேன் குளிப்பாட்ட மாட்டேன் சேனை கொடுக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் வெள்ளை துணியில சுத்தி கொண்டு ஆவரம் காட்டுக்குள்ள கொண்டு நான் போட்டுறேன். கவலைப்படாதே ஆச்சி. நீங்க கவலைப்படாங்க. வேற யாரையும் சொல்லி தெரியும் செய்யாது சொல்ல கூடாது என்று வள்ளி என்ற மருத்துவ மங்கையானவள் கவலை கிறக்க. ஆமா சுவாமி சுந்தராவு பெண்கொடியால் எப்படி இருக்கின்றாளானா எப்படி நாளும் நல்ல மாதம் ஆச்சு ஆட்சியான சுந்தராவு நயங்கிய மயக்கையான நல்ல மாதமாச்சு தங்க நீரும் 6வது மாதத்திலே அரவையரு பூரணமும் 7 நல்ல மாதமாச்சு பிழைப்பு அதிகமான 8வது மாதத்திலே
மாதத்திலே திட்டு முட்டு அடைத்திடுமா அடித்திடுமோ 9 மாதம் மாதமாச்சு 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 ஓலை போல் சுழலுவாளா சொல்லுவாள ஆச்சி ஓலையா சுழலுவாளா சொல்லுவாள அவையா வாழையாக சொல்லுவாளா சுழலுவாளா 9 மாதமாச்சு ஓலையா சுழண்டுகிட்டு வாரா சொல்லுண்டு வாரா ஆட்சிக்கு இருக்க முடியல எந்திக்க முடியல ஆமா ஒரு வடி வடியா வருது ஒரு வடி வடியா வருது ஆமா 10 மாதம் முச்சம் வச்சு ஆமா பலன் வரும் நாளாகி சுந்தராவு பெண் குடியானவள் ஆமா எப்படி குழந்தையை பெற்றெடுக்கின்றாளானா எப்படி பெற்றெடுக்க எப்படி 10 மாதம் முச்சம் பெற்றா 10 மாதம் ஆச்சு முச்சம் பெற்றா அதிபுரணோ கற்புமானா பட்டாவதே மாதத்திலே பாதம் கொண்டாச்சு வயர் உழைந்தாள் அடி தொடியா வயர் உழைந்து ஆட்சியானே சுந்தராவே 2 பெண் குழந்தை சுந்தராவோ ஆட்சிக்கு ஒரே சூழல 2 பிள்ளை ரெட்ட பிள்ளை யாமனே ஒரு சூழல 2 பிள்ளை என்ன காரணம் மாப்பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் ஒரே இதா கரைச்சு குடிச்சால மாப்பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் மொத்தமா கரைச்சு குடிச்சாலும் ரெட்ட பிள்ளை ஆமா அவருடைய ஆஜியான சுந்தராவு பெண்கொடியானவள் மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளையை கரைத்து குடைத்து சரி ஒரே சூழல 2 பொட்ட பிள்ளையை 2 பொட்ட பிள்ளை லட்சுமி 2 லட்சுமி குழந்தை பிறந்தவள ஆமா வள்ளி என்ற மருத்துவ மங்கையானவா ஆமா வெள்ள துணியில பிள்ளைய சுத்தினா வெள்ள துணியில கப்புன்னு சுத்திட்டா கொப்புள் அறுக்கல குழு பாட்டல மாவு குடி களையல பிள்ளையை தூக்கி கொண்டு சரி ஆட்சியான சுந்தராவு பெற்றெடுத்த குழந்தைகளே என்ன மருத்துவ மங்கையானவள் கையிலே எடுத்து கொண்டோ ஆமா சுவாமி பிள்ளை எங்க வந்து போடுதா ஆவரங்காட்டுக்கு வாரா ஆவரங்காடுதிலே வந்து சரி இண்டஞ்செடிக்கு பக்கத்துல ஆமா கரையாம்புச்சு அடிவாரத்துல பிள்ளை 2ஐயும் போடுதா பிள்ளை குழந்தை அவர் போட்டாச்சு ஆமா சரி அந்த இண்டஞ்செடி அருகாமையில இருக்கும் கரையாம்புட்டு அடிவாரத்திலே குழந்தைகளை போட்டு விட்டு மருத்துவ மங்கையானவா ஆமா ஆட்சி அரண்மனைக்கு வாரா அரண்மனைக்கு அப்படி வந்தாச்சு படல ஆமா பிள்ளைய கொண்டு போட்டுட்டு ஓடியான்ட்டு ஒரே ஓட்டம் ஓடியாந்துட்டேன் என்று ஆமா வள்ளி என்ற மருத்துவ மங்கை சொல்ல ஆமாமா ஆட்சி பெற்றெடுத்த குழந்தையான அந்த 2 குழந்தைகளையும் கரையாமுட்டு அடிவாரத்தில் இருக்க ஆமா அந்த குழந்தைகளை 5 தலை சென்னாகம் எப்படி காவல் காத்து வருகின்றதானா எப்படி அம்மா 5 தலை சென்னாகம் 5 தலை சென்னாகம் 2 குழந்தைகளை அன்புடனே காத்து அருவமெல்ல நெருங்குமா மதலைகளை காய்ச்சிடுமா அருவமெல்லதானே 2 நல்ல குழந்தைகள் அமிர்தம் அதை கொடுக்கிறோமா நீனாத மானது மதலைகளை காத்திடுமா சென்னாகும் அருமை குழந்தைகளை காவல் காத்து வருகின்றது. ஆமா. வீணாத மான் வந்து சரி 2 குழந்தைகளை காவல் காக்க ஆமா மடுவை நெருங்கி சரி மதலைகளுக்கு அமிர்தத்தை கொடுத்து அப்படியே பால் கோரா ஆல்ரெடி ஒரு அளவச்ச நல்லோரா குளம் பிறந்தவரா மன்னன் பகடையும் அள்ளி
வாராரே கையெழு கொண்டு என்ற பகடச்சி அண்ணனான வாழ கூடி நல்ல வாழ்ந்துவார் தேவியுடனே வாழ்ந்துவார் ஈஸ்வரும் எழும்பாளே ஈஸ்வரும் எழும்பாளே சேர்ந்த அவர்கள் மலரும் நல்ல மனம் போல ஆலடியோர் ஏர்மாபுரோ அளவச்சநல்லூர் கோட்டையிலே கோட்டையில பகடை குலத்திலே பிறந்தவர்கள். வாழ பகடை மன்னனும் சரி அவருடைய தேவியான வள்ளி என்ற பகடச்சியா பகடச்சி வாழ பகடையும் வள்ளி என்ற பகடச்சியும் ஆமா இருவேரும் அந்த ஆலடியோர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டையிலே வாழ்ந்து வரார்கள். மண்மனை பொன்பொருள் போசனம் நஞ்சை புஞ்சை தோப்பு திரவா எல்லாம் சொத்து சுகத்தோட வாழ்ந்து வராங்க. ஒரு குறை இல்லாம வாழ்ந்து வரார்கள். அவர்களுடைய குல தொழில் என்னது? என்ன செருப்பு தைக்கிறது. அகடறுத்து ஆமா ஆவரம் பட்டை வெட்டி அழுக வைத்து சரி சுவடு தைத்து சந்தையில கொண்டு போய் வியாபாரம். அப்படியே செருப்பெல்லாம் தச்சு கொண்டு வியாபாரம் பார்க்க அவங்க வேலை. ஆமா சரி இதுதான் அவங்களுடைய குலத்தொழில். குலத்தொழில் எவ்வளவுதான் நம்ம கிட்ட சொத்து சுகம் நிறைஞ்சிருந்தாலும் ஆமா சொந்த தொழிலை மறக்க கூடாது இல்லையா? மறக்க கூடாது. தன் தொழிலை செய்யாதிருந்தால் ஆமா தரையளவு பஞ்சம் பஞ்சம் சேரும். குலத்தொழிலை செய்யாதிருந்தோமானா நம்ம குலத்துக்கே மோசம் வந்து பெரிய பஞ்சம் வந்துருமே. ஆமா சரி அதனாலே ஆமா பாலப்பகடையும் வள்ளி என்ற பகடச்சியும் சரி வெட்டிய கையில் எடுத்து ஆமா அருவா கையில் எடுத்து ஆமா சாப்பாடை கையில் எடுத்து கொண்டு ஆவரம் பட்டை வெட்ட சரி ஆவரம் காட்டுக்கு வரார்கள். ஏண்டி வள்ளி காட்டுக்குள்ள பட்டையை வெட்டி முடிச்சு ஆமா நீ முதல்ல வெட்டி முடிச்சனா என்னைய கூப்பிடணும். ஆமா நான் முதல்ல வெட்டி முடித்தேனா உன்னைய கூப்பிடுறேன். ஆமா சரி வள்ளி ராயனம்னா ராவு நீ வந்துடணும் பின்னால. ஏமி செப்புருன்னா வந்துடணும். என்று சொன்னார். இருவேரும் கணவன் மனைவியாக ஆவரம் பட்டை வெட்ட ஆவரம் காட்டுக்குள்ள வராங்க. சரி ஆளுக்கு ஒரு திசையில பட்டையை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அந்த 5 தலை சென்னாவை 2 குழந்தைகளையும் காவல் காத்திருந்ததெல்லாம் ஆமா மனசுல நினைக்கி சரி எப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்ததானா வளர்க்கும் காலம் வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம வளர்த்து விட்டுறலாம். ஆமா அது சரி வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை தன்னை தானே பிழைச்சுக்கணும். ஆமா ஆனா இது பொம்பளை பிள்ளையா போச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா அதனால பாதுகாக்க முடியாது. அதனால் இவை இருவரிடத்திலே இந்த குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும் என்றோ 5 தலை சென்னாக என்ன செய்கின்றதானா என்ன செய்கிறது 5 தலை சென்னாக 5 தலை சென்னாக பகடச்சியை கண்ணால் கண்டு 2 குழந்தைகளை இவரிடத்தில் ஒப்படைக்க வேணும் என்று தானே நினைத்து 5 தலை சென்னாக ஆழமல்ல சுழட்டி 2 குழந்தைகளே வலதுடைய சுரட்டி அடைந்து
குழந்தை சத்தத்தை காதுல கேட்டாலா வள்ளி ஆமா பெட்டிய ஒரு பக்கம் அருவா ஒரு பக்கம் தூக்கி வீசுதான் வீசிட்டு ஓடுதா குழந்தை சத்தத்தை காதுல கேட்டு ஆமா அந்த ஆவாரம் காட்டுக்குள்ள சரி இண்டஞ்செடி பக்கத்துல கரையாம்பூச்சி அடிவாரத்துல வந்து பாக்கா 2 குழந்தைய அப்பா அழகுன்னா அழகுல வெந்திருக்க கோடி சூரியன் உதயம் அழகாகவே இருக்கிறார்கள். ஆமா அந்த 2 குழந்தையும் கையில எடுத்துக்கொண்டு சரி வள்ளி பகடச்சி அரண்மனைக்கு வாரா. ஆமா அரண்மனையில வந்து 2 பிள்ளைக்கு 2 தொட்டில போட்டா. சரி தொட்டில போட்டு பிள்ளைகளை பால் அமிர்தத்தை கொடுத்து ஆமா தொட்டிலே போட்டு சரி தாலாட்டு சொல்லி நல்லா ஓராட்டுதான் பிள்ளைகளுக்கு கண் அசக்கு. அசருது தாலாட்டு சத்தத்தை கேட்டு ஆமா அந்த பகடை மண்ணை என்ன செய்தா என்ன சொன்னா நீ பட்டைய முதல்ல வெட்டி முடிச்சா என்னைய சத்தம் சொன்னமே நான் வெட்டி முடிச்சா உன்னைய சத்தம் கொடுக்கும்னு சொன்னேன். ஆமா இந்த வள்ளி எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே. சரி ஏ வள்ளி வள்ளி ஏ வள்ளி ராய இத ராயமா ராவமோ அப்படின்னு சத்தம் கொடுக்காமல மூச்சையும் காணும் பேச்சையும் காணும் ஆளையும் காணும் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே. சரி அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வெளார ஒடிச்சாரு. ஆமா பகடை மண்ணை இன்னைக்கு வீட்டுல போய் அடிக்க அடியில அவன் நம்மளை விட்டு அக்கம் பக்கம் போக கூடாது அப்படின்னு ஒரு வெளார ஒடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு ஓடி வாரான் பகடை மண்ணை. வள்ளி 2 பிள்ளையும் தொட்டில போட்டு ஓராட்டி தாளாட்டிக்கிட்டு இருக்கா. சரி வரும்போதே ரோராட்டு சத்தத்தை காதுல கேட்டாரா. ஆமா என்னடா இது ஒரு நாள் இல்லாம திருநாளா இருக்கு பிள்ளை இல்லாத வீட்டுல தாளாட்டு சத்தம் கேட்க போவா என்று நினைத்து சரி அரண்மனைக்கு உள்ள வந்து பாக்காரு. 2 குழந்தையும் அழகா தொட்டில உறங்குது. ஏண்டி ஏ வள்ளி இந்த குழந்தைய நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? யாரு குழந்தை நம்ம மன்னா மணவாளா சுவாமி ஆவரம் காட்டுக்குள்ள பட்டைய வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆமா குழந்தை சத்தம் கேட்டுச்சு. சரி போய் பார்த்தே 2 புள்ள அழகா இருந்துச்சு. ஆமா புள்ளைய தூக்கிட்டு ஒரே ஓட்ட ஓடியாந்துட்டாங்க. ஆமா ஏண்டி ஏ வள்ளி இந்த 2 பிள்ளைக்கும் எங்க அப்பா பேரைத்தான் வைக்கணும். ஆமா என்னது உங்க அப்பா பேர் வைக்கணுமா? ஆமா நான் தான் அந்த 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு வந்தேன். அதனால எங்க அப்பா பேரை தான் வைக்கணும் என்று 2 பேரும் சண்டை போடுதாங்க. ஆமா அதுல ஒருத்தர் பார்த்தாரு. ஏடி ஏமா ஏ வள்ளி ஏடா ஏ பகடமண்ணா ஏன் இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுதிய? ஒரு புள்ள இருந்தா யாரு பேரை விடன்னு நீங்க சண்டை போடலாம். அதான் 2 புள்ள முத்து போல கிடைச்சிருக்க. உங்க அப்பன் பேர ஒரு பிள்ளைக்கு விடு அவ அப்பன் பேர ஒரு பிள்ளைக்கு விடு. இதுக்கு ஏன் சண்டை போடுதிய அப்படின்னு சொன்னார். உடனே வாழப்பகடை மன்னனுடைய அப்பா பேரு பொம்பனம் பகடை வள்ளியுடைய அப்பா பேரு திம்மனம் பகடை. அந்த 2 பேரையும் சேர்த்து 2 குழந்தைகளுக்கும் பொம்மக்கா திம்மக்கா என்ற பேரவத்தை கொடுத்தார்கள். பேரு கொடுத்த பொம்மக்கா திம்மக்காலையும் சரி எப்படி வளர்த்த வருகிறார்களானா எப்படி வளர்க்கிறார்கள்? குமிரிமே என்று சொல்லி அருமை குழந்தைக்கு வாழப்பகடை மண்ணே வலி என்ற பகடச்சியா கொடுத்த குழந்தைகளை பிரியமோட வளர்த்துவார். அப்படி வளர்த்துவாரோ அளவச்ச நல்லோ கோட்டையில உண்டு விளையாடுவார் நல்ல வயதா சியாம வளர்ந்து நாளோ நல்ல வயது நடந்து ஓடுவார்
அறிவளரும் குழந்தையானால் குழந்தையானால் ஐந்தாறு வயதுமாச்சு அறிவு நிறைந்த குழந்தைகளாகவே பொம்மக்காவும் தம்மக்காவும் வளர்ந்து வளர்ந்து வாரால். அப்படி வளர்ந்து வந்த குழந்தைகளை என்ன 7 வயதுக்குள்ளே சரி 7 கலைகளை படிக்க வைத்தார். கலைகள்லாம் படிக்க வச்சா 10-16 வயதிற்குள் பல கலைகளையும் படிக்க வைத்தார். ஆமா 16 வயதிற்குள்ள பல கலைகளையும் படித்து முடித்து சரி 17வது வயது பிறக்க ஆமா பொம்மக்காலும் தம்மக்காலும் சரி ஆலடியூர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டையில விதமாகவே இருக்கின்றாளானா எப்படி இருக்கா அவளோ பூத்திட்டாள பொம்மக்காலும் தம்மக்காலும் விஸ்வவரி கனகாமரம் பெண்கள் மல்லிகை பூ பூத்ததை மன்னன் மகள் போத்திருக்கா அவளோ பிச்சி போரசி பெண்கள் செந்தாமரை பூத்தால் நிறைந்தாள் புஷ்பவதி பெண்ணமானால் பொம்மக்காலம் தெமக்காலம் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகவே இருக்கின்றார்கள். ஆமா பூத்த செய்தியை அறிந்த சரி வாழப்பகடை மண்ணே பகட மண்ண வள்ளி என்ற பகடச்சியோ பகடச்சி இனத்தார் சனத்தார்களை எல்லாம் ஆமா அழைத்து வந்து மகள் இருவேருக்கும் தலைக்கு தண்ணீர் ஊத்துகிறார்கள். ஊத்தார்கள் தலைக்கு தண்ணீர் ஊத்தி சரி மகா 2 பேரையும் தகுந்த முறையிலே வைக்கின்றான் வாழப்பகடை மண்ணை வைக்கான். ஏன்னா இதனால் இதுவரைக்கும் ஆமா நம்ம பிள்ளைங்க 2 பேரும் சின்ன பிள்ளைல இப்ப பெரிய பிள்ளைல ஆயிட்டு இனிமே வளர வளர பெரிய பிள்ளைங்க ஆமா ஆளாயிட்டாங்க பூத்து நிறைந்தாச்சு. ஆமா அதனால தகுந்த முறையில வைக்க வேண்டும் சரி என்று ஆமா மகா 2 பேரையும் தகுந்த முறையிலே வைத்து அப்பனான வாழப்பகடை மண்ணே என்ன காவலுக்கு போக வேண்டும் என்று சரி சிங்கம்பட்டி சமீந்தாருடைய ஆமா பசுக்கடை விலையில 1000 மாடுகளுக்கும் ஆமா காவல் காத்து வருகின்றான். காவல் காத்து வரான். காவலுக்கு போக வேண்டும் என்று கச்சை மேல கச்சை கட்டி சரி காச்சி நாயும் பூச்சி நாயும் கையில பிடிச்சுக்கிட்டு மாடருக்கும் கத்தி எடுத்து ஆமா கருத்த கம்பளிய தோல்ல போட்டு கம்பையும் கையில வச்சு காவலுக்கு வராங்க. இதனால் இதுவரைக்கும் சரி நம்ம அப்பா காவலுக்கு போனார் என்று சொன்னா நம்ம அம்மா சாதம் சமைத்து கொண்டு கொடுப்பா. வழக்கம் பசுக்கடை விலையில. ஆமா இப்போ நம்ம அம்மாவுக்கு வயசாகி போச்சு. சரி நாமளோ ஆமா பூத்து நிறைந்து புஷ்பவதி ஆகியாச்சு. ஆமா அதனாலே நம்ம அப்பாவுக்கு யார் சாதம்